கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு புதன்கிழமை தோறும் இரவு 7 மணிக்கு நாம் தேவனுடைய சன்னிதானத்திலே, நாம் வெவ்வேறு இடங்களிலே இருந்தாலும் வேத வசனத்தின் ஆதாரத்தில் சொல்லுகிறேன், 2-3 பேர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கே கூடினாலும், இந்த பூமியில நம்ம கூடியிருக்கிறோம், 2-3 பேராய் ஒருமனப்பட்டு கூடியிருந்தால் அவர்கள் மத்தியில் இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். நம் நடுவிலே ஆண்டவர் இருக்கிறார், அவருடைய பிரசன்னம் இருக்கிறது. ஏனென்றால் வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி. அவ்வளவு மகாபெரிய தெய்வத்தை நாம் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். நம்மை படைத்தவர் அவர், நம்முடைய சிருஷ்டிகர் அவர். அந்த சிருஷ்டிகரே நம்மை போல பாடுள்ள மனிதனாய் வந்து ரட்சித்தார். இந்த பூமியிலே மனுஷகுமாரனாய் வந்தார். தேவகுமாரன் மனுஷகுமாரனாய் வந்து நம்மை போல மனிதனாய் வாழ்ந்து இறுதியில் நமக்காக உயிர் தந்து மரணத்தை ஜெயித்தெழுந்து இந்த நாளிலே பிதாவின் வலது பார்சலை நமக்கென்று இருக்கிறார். ஆகவே இந்த ஜீவனுள்ள தெய்வத்தை ஜீவனோடு ஆராதிக்கும்படியாக வாருங்கள், சில பாடல்களை பாடி நம்ம கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நம் தேவனை துதித்து பாடி அவர் நாமம் போற்றுவோம். ஹல்லேலூயா. அவருடைய உன்னதமான நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் சேர்ந்து பாடி ஆராதிக்கலாம். நம் தேவனை துதித்து பாடி அவர் நாமம் போற்றுவோம். களிகூர்ந்து அகமகிழ்ந்து சங்கீத 100 சொல்லப்பட்டது போல கர்த்தரை ஆராதிப்போம். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம். நம் தேவனை துதித்து பாடி அவர் நாமம் போற்றுவோம். நம் தேவனை துதித்து பாடி அவர் நாமம் போற்றுவோம். களி கூர்ந்திடுவோம், அகமகிழ்ந்திடுவோம், துதி சாற்றிடுவோம், புகழ் பாடிடுவோம், அவர் நாமம் போற்றுவோம். நம் தேவனை துதித்து பாடி அவர் நாமம் போற்றுவோம். நம்முடைய பாவத்தை நீக்கி மீட்டார், அவர் நாமத்தை போற்றுவோம். துன்மார்க்க வாழ்வை முற்றிலும் நீக்கினார், அவர் நாமத்தை உயர்த்தி பாடுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவரை துதிப்போம். பாவம் யாவும் நீக்கி மீட்டார், அவர் நாமம் போற்றுவோம். துன்மார்க்க வாசம் முற்றும் நீக்கி அவர் நாமம் போற்றுவோம். நம் பாவம் யாவும் நீக்கி மீட்டார், அவர் நாமம் போற்றுவோம். துன்மார்க்க வாசம் முற்றும் நீக்கி அவர் நாமம் போற்றுவோம். களி கூர்ந்திடுவோம், அகமகிழ்ந்திடுவோம், துதி சாற்றிடுவோம், அகமகிழ்ந்திடுவோம், அவர் நாமம் போற்றுவோம். ஜீவ பாதையில் நம்மை கொண்டு வந்து விட்டார், ஆவியின் கனிகளால் அலங்கரித்திருக்கிறார். பாடலாம். நன்றி ராஜா. ஹல்லேலூயா. நன்றி ராஜா, மை ஸ்தோத்தரிக்கிறோம். வாழ்வின் பாதை தன்னில் சென்று அவர் நாமம் போற்றுவோம். ஆவியின் கனிகள் நமக்கீந்தார், அவர் நாமம் போற்றுவோம். களி கூர்ந்திடுவோம், அகமகிழ்ந்திடுவோம், துதி சாற்றிடுவோம், புகழ் பாடிடுவோம், அவர் நாமம் போற்றுவோம். நம் தேவனை துதித்து பாடி அவர் நாமம் போற்றுவோம். பிரியமானவர்களே, நமக்கென்று ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார். மீண்டும் நம்மை வந்து சேர்த்துக் கொள்ளுவார். ஆமென். ஹல்லேலூயா. தேவனை ஆராதித்து பாடுவோம். மேலோக தூதர் கீதம் பாடி அவரை போற்றுவோம். பேரின்ப நாடுதனில் வாழுவதற்காய் நம்மை சேர்த்துக் கொள்ள போகிறவரை போற்றி பாடுவோம். மேலோக தூதர் கீதம் பாடி
அவர் நாமம் போற்றுவோம். பேரின்ப நாடு தன்னில் வாழ அவர் நாமம் போற்றுவோம். களி கூர்ந்திடுவோம், மகிழ்ந்திடுவோம், தூதி சாற்றிடுவோம், புகழ் பாடிடுவோம், அவர் நாமம் போற்றுவோம். நம் தேவனை துதித்து பாடி அவர் நாமம் போற்றுவோம். நம் தேவனை துதித்து பாடி அவர் நாமம் போற்றுவோம். களி கூர்ந்திடுவோம், மகிழ்ந்திடுவோம், துதி சாற்றிடுவோம், புகழ் பாடிடுவோம், அவர் நாமம் போற்றுவோம். அவர் நாமம் போற்றுவோம். அவர் நாமம் போற்றுவோம். எத்தனை மேலான நாமம் அது! பாவத்தை எல்லாம் மீட்டெடுத்த நாமம். பாவ சேற்றிலே புரண்ட நம்மை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தவானாய் மாற்றின நாமம். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? என் பாவம் யாவும் நீக்கி மீட்டா அவர் நாமம் போற்றுவே. துன்மார்க்க வாழ்வை முற்றும் நீக்கினார் அவர் நாமம் போற்றுவே. மெய்ஜீவ பாதை தன்னில் சென்று அவர் நாமம் போற்றுவே. நல்லாவியின் கனிகள் ஈந்தார் அவர் நாமம் போற்றுவே. ஆமாப்பா, இந்த தேவாதி தேவனுடைய நாமத்தை என்னை மாற்றின இந்த உன்னதமான இந்த அனுபவங்களை, இந்த பதவிகளை தந்த, ஆம், அப்படிப்பட்ட உயர்ந்த பதவியை தந்திருக்கிறார். இந்த பூமியில யார் பாக்கியவான்கள்? கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் பாக்கியவான்கள். இந்த இரத்தத்தினாலே கழுவப்பட்ட இந்த உன்னத அனுபவம் எப்படி மாற்றி இருக்கிறது நம்மை? பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றிவிட்டதே. இதற்கு என்ன செய்யணும்? களி கூர்ந்திடுவோம், மகிழ்ந்திடுவோம், துதி சாற்றிடுவோம், புகழ் பாடிடுவோம், இயேசு நாமம் போற்றுவோம், இயேசு நாமம் போற்றுவோம். நம் நடுவிலே நம் ஆராதிக்கிற ஆண்டவர் மகிமையாய் இருக்கிறார். ஹல்லேலூயா! அவர் மகிமையின் தேவன். அவர் அவர் துதிகள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தெய்வம் அவர். ஆகவே தேவ சமூகத்தில் நம்ம இன்னும் அதிகமாக அவரை துதித்து நாம் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில், சாலமோன் கட்டின தேவாலயத்தில், மேல் வீட்டறையிலே, ஓ ஆண்டவரே, மகிமையாய் உச்சடிதனில் இந்த நாளிலும் எங்கள் நடுவிலே இருக்கிறீர், எங்களுக்குள்ளே இருக்கிறீர். சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிக்கலாமா? சொல்லுவோம், மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஹல்லேலூயா! மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகா பரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியில்
கிருபாசனத்தின் மீதியில் இறங்கினார். இன்றைக்கும் எங்கள் துதிகள் மத்தியிலே இறங்கி நீர் வாசம் செய்யும். உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். சேர்ந்து பாடலாமா? மகா பரிசுத்த ஸ்தலத்தினில் ஹalleluya, மகா பரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசனம் மீதினில் இறங்கி வந்தீரே. பரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசனம் மீதினில் இறங்கி வந்தீரே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மோசே பார்த்தான், முச்செடி தனிலே பிரகாசமாக தேவன் பேசுகிறார். பாருங்க, இன்றைக்கும் நம்மோடு கூட ஆண்டவர் பேசுகிறாரே. அந்த அனுபவம் எத்தனை இன்பமானது. ஒளிந்து போகிற அந்த ஊழியமே, அந்த அனுபவமே மகிமை உள்ளதா இருக்குமானா, ஜீவன் உள்ள இந்த ஊழியம், இந்த அனுபவம் எத்தனை மகிமை உள்ளது. முச்செடியின் மத்தியில் சீனாய் மலையின் உச்சியில் கண்மொழி வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. முச்செடியின் மத்தியில் சீனாய் மலையின் உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. 120 பேர் நடுவிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கின அந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரையிலும் அவருடைய யுகம்தான். இந்த யுகத்துல அவர் நமக்குள் உலாவி நமக்குள் வாசம் பண்ணி நமது தேவனாய் இருக்கிறார். ஆமென். அந்த பரிசுத்த தேவனை அப்பா எங்க மத்தியிலே கிரியை செய்யும் என்று நம்ம அழைப்போம், விட்டு கொடுப்போம். ஹalleluya. அவர் நம் மூலமாய் நமக்காய் கிரியை செய்கிறார். சீடர்களின் மத்தியில் மேல் வீட்டு அறையினில் பெந்தேகோஸ்தே நாளினில் இறங்கி வந்தீரே. சீடர்களின் மத்தியில் மேல் வீட்டு அறையினில் பெந்தேகோஸ்தே நாளினில் இறங்கி வந்தீரே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நல்லவரே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாரும் ஐயா நல்லவரே, துணை
மகிமையின் மேகமாக இறங்கி வந்திருக்கிறார். அவருடைய பரிசுத்த பிரசன்னத்தை உணர்ந்தவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. இறங்கி வந்தீரே. அந்த மகிமையின் தேவன் மகிமையான காரியங்களை செய்கிறவர். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்கள் இப்படி சொல்லுகிறது. பவுலே இதை எழுதுகிறார், தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறார். முன்னே நம்மை துன்பப்படுத்தினவனே நம்மை அழிக்க தேடின இந்த விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறான் என்பதை மாத்திரம் அவர்கள் கேள்விப்பட்டிருந்து என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். யோசித்து பாருங்கள். சபையை துன்புறுத்த, சபையில் இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கட்டி அவர்களை சிறைச்சாலைக்கு உட்படுத்த, நிருபங்களை வாங்கிக் கொண்டு போகிற அந்த மனிதனை கடவுள் சந்திக்கிறார். இவன் உபத்திரவத்தை தேவ ஜனங்களுக்கு கொடுக்கும்படியாய் பாருங்கள். இந்த விசுவாசத்தை அழிக்க தேடினவன், இந்த விசுவாச மார்க்கத்தை அழிக்க தேடினவன், இவனை ஆண்டவர் குறுக்கிட்டு சந்திக்கிறார். இந்த நாளிலும் கூட உங்கள் குடும்பத்திலே சில அருமையான நபர்களுக்காக நீங்கள் சுவிசேஷத்தை அறிவித்து, ஆண்டுடைய அன்பை அறிவித்து, அவர்களிடத்தில் எந்த மாற்றமும் தென்படாதபடிக்கு காணப்படுகிற இந்த நாளிலும், ஏன் என்னுடைய கணவன், ஏன் என்னுடைய பிள்ளை, ஏன் என்னுடைய பெற்றோர், ஏன் என்னுடைய நண்பர் இன்னும் இப்படிப்பட்ட இந்த ரட்சிப்பு அனுபவத்துக்குள்ளே வராதபடிக்கு இதை எதிர்த்து கொண்டிருக்கிறாரே, இதை கேலி கிண்டல் செய்து கொண்டிருக்கிறானே சொல்லி இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கலாம். என்னை கேட்கிறவர்களே, அன்றைக்கு சவுல் என்பவன் இப்படித்தான் ஓடிக்கொண்டிருந்தான். ஆனால் இப்படிப்பட்ட சவுலை சந்தித்த தெய்வம் நாமும் சந்திக்கிற அந்த நபர்களை சந்திக்க வல்லவர். அவர் சந்திக்கும் பொழுது பாருங்கள், அந்த பவுல் விழுந்தான். அவன் கேட்ட கேள்வி, தேவரீர் நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர்? தேவனே நீ யார்? யோசித்து பாருங்கள். 2 கேள்விகள். முதல் கேள்வி, தேவனே நீர் யார் என்று கேட்கிறான். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இப்பொழுது அவனுக்கு தெரிந்து விட்டது, ஆம், இந்த இயேசுதான் மெய்யான தெய்வம், மெய்யான இரட்சகர், இவர்தான் மேசியா. ஆகவே அடுத்த கேள்வி, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர்? இதே கேள்வியை என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் பாரப்பட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற, பாரப்பட்டு ஆண்டுடைய அன்பை அறிவித்துக் கொண்டிருக்கிற, சுவிசேஷத்தை சொல்லிக் கொண்டிருக்கிற அந்த ஜனங்கள் இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்க முடியும். ஆம், இந்த மனிதன் அப்படி இருந்தவன். பாருங்கள், இந்த விசுவாசத்தை அழிக்க தேடினவன் இப்பொழுது பிரசங்கிக்கிறான். இதே விசுவாசத்தை பிரசங்கிக்கிறான். இதை கேள்விப்பட்ட எல்லோரும் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். பாருங்கள், அப்படி நாம் இந்த நாளிலே நம்ம இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, இவர்களெல்லாம் ரட்சிக்கப்படுவார்களா, ரட்சிக்கப்பட முடியாதுன்னு சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, இவர்களெல்லாம் ரட்சிக்கப்படுவதை நம் கண்கள் பார்த்து தேவனை மகிமைப்படுத்த போகிறது. விசுவாசத்தை தளர விடாதிருங்கள். நமக்கு எதிராக ஜீவனுள்ள சாட்சியாய் இந்த சவுல் நிற்கிறான். இந்த மார்க்கத்தை எதிர்த்தவன். ஆம் பிரியமானவர்களே, மகிமையான மாற்றத்தை பார்க்க போகிறோம். இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையை நம்பி ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம எல்லாரும் அப்படியே நம்ம ஆராதித்துக் கொண்டே இருப்போம். கர்த்தர் இப்படிப்பட்ட பெரிய மாற்றங்களை ஆண்டவர் நம்முடைய கண்கள் காண அவர் நிச்சயம் செய்வார். ஆகவே இந்த நாளிலே அவர் இல்லாமல் எதுவும் 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 அசைய முடியாது, எதுவும் மாற முடியாது. ஆகவே தேவ சமூகத்தில் எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆம் ஆண்டவரே, நீரின்றி ஒன்றுமில்லை, நீரின்றி ஆண்டவரே எதுவும் மாற முடியவே முடியாதப்பா. அவே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ சமூகத்தில் நம்ம எல்லாரும் ஆண்டவரை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுவோம், நீரின்று வாழ்வேது இறைவா, உம்முடைய நினைவின்றி மகிழ்வேது. ஆமென். மகிமையான மாற்றத்தை பார்க்க போகிறோம். மகிமையான மாற்றத்தை கண்டு துதிக்க போகிறோம். கர்த்தர் அப்படி செய்ய போகிறார். அவர் இல்லாமல் எதுவும் இல்லை. நல்ல கரம் தட்டி பாடி கர்த்தரை ஆராதிப்போம்.
நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நிச்சயம் பிரியமானவர்களே, இந்த நாள்ல மகிமையான மாற்றத்தை காணப்போகிறோம் என்கிற வார்த்தையை கேட்டு இருக்கிறோம். அவர் வார்த்தை போதும். ஆமென். நிச்சயம் பெரிய மாற்றங்கள் வரும். எத்தனை பேர் தேவனை இந்த வார்த்தையை சொல்லி ஆராதித்து பாட போறீங்க? ஓ ஹalleluya. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் நீங்க பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். 1000 ஜீவன் உயிர் வாழுமே, 1000 ஜீவன் உயிர் வாழுமே, உங்க வார்த்தையில் உண்டு அற்புதமே, உங்க வார்த்தையில் உண்டு அற்புதமே. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. ஆம் பிரியமானவர்களே, ஒவ்வொரு ஜீவனும் உம்மால் தான் உயிர் வாழ்கிறது. ஆம் தகப்பனே, அதே போல எத்தனையோ மரித்தவர்களை நாங்கள் பார்க்கிறோம். பாவத்தில் மரித்தவர்கள், சாபத்திலே மரித்தவர்கள். ஆமாப்பா, அவர்களெல்லாம் உயிர்ப்பிக்க வேண்டுமே அப்பா. உங்களால் அன்றி வேற யாராலையும் ரட்சிப்பு வரவே வராது. ரட்சிப்பு கர்த்தருடையது. கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீ, அதற்குள்ளும் ஜீவனை வைத்தவர் நீ. கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீ, அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீ. உமையன்றி அணுவேதும் அசையாதையா, உமையன்றி அணுவேதும் அசையாதையா. உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா, உங்க துணையின்றி உயிர் வாழ முடியாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றா, அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றா. 1000 ஆண்டுகள் போதாதையா, 1000 ஆண்டுகள் போதாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி
வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. மகிமையான மாற்றங்களை காணப்போகிறோம் இந்த நாளிலும் கூட. உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உமக்கு மகிமை செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட உம்முடைய சமூகத்தில் ஆராதித்து உம்முடைய ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மகிமையான மாற்றங்களை காண்பார்களாக. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மகிமையான மாற்றங்கள், சரீர பிரகாரமாக இருக்கிற எல்லா பலவீனங்கள் மாறி ஒரு புது பலத்தோடு கூட ஒரு மகிமையான மாற்றத்தை சரீரத்தில் ஒரு புது பலத்தை அனுபவிப்பார்களாக, ஆரோக்கியத்தை அனுபவிப்பார்களாக. அது மட்டுமல்ல, குடும்பத்தில் எத்தனை பிரச்சனைகள், இதெல்லாம் ஒரு மகிமையான மாற்றங்கள் வரட்டும். விசேஷமாய் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத ஜனங்கள் அன்று ரட்சிக்கப்பட்டு ஒரு மகிமையான மாற்றங்கள் இந்த நாளில் நாங்கள் பார்த்தோமே. அந்த சவுல் பவுலாய் மாறினா. விசுவாச மார்க்கத்தை அழிக்க தேடினவனே அந்த விசுவாச மார்க்கத்தை போதிக்கிறவனாய் மாறினான். அப்படி இவருடைய குடும்பத்திலே இவர்கள் ஆண்டவரை ஜெபித்துக் கொண்டிருக்கிற நபர்கள் வாழ்க்கையிலே உம்முடைய அன்பை சொல்லுகிற, உம்முடைய சுவிசேஷத்தை சொல்லுகிறவருடைய வாழ்க்கையிலே பெரிய மகிமையான மாற்றங்கள் உண்டாகட்டும். உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்கள் சகல துதி கன மகிமையை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவே உமக்கு செலுத்துகிறோம். ஆமென், ஆமென், ஆமென். Thank you. God bless you. நாம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.